suddenly I got this plan of recording this video. ஸோ ஆக்சுவலி நான் தமிழில் தான் பேச போகிறேன். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, லைக் +2 ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கும் அண்ட் வீட்டில் வந்து நிறைய பேசிகிட்டு இருப்பீங்க, லைக் நிறைய பேர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஐ மீன் அத்தை பையன் மாமா பையன்கிட்ட கேட்கலாமா, ஆர் தெரிஞ்ச பசங்கக்கிட்ட கேட்கலாமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் ஃபார் த பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ த ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய நேரம் இது. மிஸ்இன்ஃபர்மேஷன், பயம், தவறான தகவல் அப்படியே நம்மளை பேசிக்கிட்டே மூல செலவு பண்ணுற மாதிரியான நிறைய தருணங்கள் வந்து we can see this. இப்போ வந்து இந்த அதுக்கான நேரம் தான் இது. ஆக்சுவலி அதெல்லாம் நடக்கும் இந்த டைமில். ஏன்னா +2 ரிசல்ட்ஸ் லாஸ்ட் வீக் வந்துச்சு. இப்போ வந்து எல்லோரும் பரபரப்பில் இருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ யாருக்குன்னா, எஸ்பெஷலி யாரெல்லாம் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற பேரண்ட்ஸ், படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுற பேரண்ட்ஸ் அண்ட் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் ஃபர்தராக திங்ஸை கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ நிறைய வீடியோஸ் இருக்கும். ஆனால் நான் ஏன் இந்த வீடியோ போடணும், ஆர் நான் ஏன் இதை சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா, நிறைய வீடியோஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சும்மா ஆன்லைனில் இப்படி தான் இதை சொல்கிறாங்க, இப்படி தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க வீடியோஸ் தான் நிறைய இருக்குது, எஸ்பெஷலி தமிழில். ஸோ அதனால தான் வந்து ஃப்ரம் மை 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 6.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 2019 ஜனவரியிலேருந்து நான் வந்து இந்த ஃபீல்டில் தான் வந்து அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்ருக்கேன் என்ன நடக்குது, ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணி கிடச்சிதான். பட் ஸ்டில் தட்ஸ் நாட் அ வெரி பிக் திங். பட் இருந்தாலும் அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் தான் நான் என்னால் என்ன முடியுதோ அது பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு டேட்டா அப்படின்னா என்ன. இந்த டேட்டாங்கிற வார்த்தையை நீங்கள் எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, இந்த ஃபோன்லலாம் இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுது டேட்டா போடணும், டேட்டா தீர்ந்து போச்சு அப்படிங்கிறதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் டேட்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு தகவல். அது சில தரவும்பாங்க, தகவல்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கணுன்னா தகவல் அப்படின்னு வச்சுக்கலாம். தகவல் எதை பற்றின தகவல், எதை பற்றி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் சும்மா ஓகே என் பேர் பிரபாகரன்கிறது ஒரு தகவல், அப்போ இது டேட்டாவா அப்படின்னா இதுலேருந்து என்னால் என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு தரவு அல்லது தகவல் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அது எதை பற்றி இருக்கணும்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றியோ, ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை பற்றியோ, ஆர் குறிப்பிட்ட என்ன சொல்கிறது சுச்சுவேஷன் அதை பற்றியோ கண்டினியூஸாக அது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுலேருந்து சில விஷயத்தை கற்றுக்கலாம், சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பேர் மட்டும் பிரபாகரன் அப்படின்னு தெரிஞ்சுக்காம நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களோட எல்லாத்தோட பேரையும் நீங்கள் கலெக்ட் பண்ண அதுலேருந்து ஒரு பேட்டர்ன்ஸை நீங்கள் வேணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது நான் அப்சர்வ் பண்ண வரையில் இந்த அஜித்குமார், வினோத்குமார், ராம்குமார், அப்புறம் மணிகண்டன், இந்த மாதிரி பேர் தான் அதிகமாக இருந்ததுங்கும்போது ஓகே நிறைய பேர் வைக்கணும் அப்படின்னா இந்த பேர் தான் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதையே நீங்கள் வந்து ஒரு
ஒரு ஒரு பெரிய கம்பெனி லெவலுக்கு வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு கம்பெனி என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க? கஸ்டமர் என்ன தான் ப்ராடக்ட் அதிகமாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கஸ்டமர் ஆப்பிள் வாங்கலாம், ஓகே பிரபாகரன் ஆப்பிள் வாங்கினா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத தாண்டி பிரபாகரன் மாதிரியான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவங்களில் யார் என்ன பொருட்களை அதிகமாக வாங்குறாங்க? ஆர் நாமளே அப்சர்வ் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த டைமில் போனால் ரேஷன் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். எப்படி இதை எப்படி நம்ம கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம்? நம்மளோட அறிவில் எப்படி அது போய் இருக்குது? பிகாஸ் ஆஃப் தட் நமக்கே தெரியாமல் அந்த டேட்டாங்கிறது கலெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. அது இன்ஃபர்மேஷனுங்கிறது நம்மளோட பிரெயினில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. நம்ம எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சில முடிவுகளை எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் கம்பெனிஸாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க காலங்காலமாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ண முடியும்? சில விஷயம் ஏன் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும், எப்போ நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும், ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து இந்தியாவோட ஒரு பொருளாதார வளர்ச்சி பற்றி நம்ம பேசுகிறோம். ஆர் கோவிட் இந்த நிலைமைக்கு போகும், இன்னும் நிறைய அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசுகிறோம். ஆர் விலைவாசி இவ்வளோ அதிகமாகுது அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஏதாவது ஒரு மெஷின் ஒன்று இருக்கா? கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? கடந்த காலத்தில் எப்படி நடந்துச்சு, நேற்று எப்படி நடந்துச்சு, முந்தா நேற்று எப்படி நடந்துச்சு, போன வாரம் எப்படி நடந்துச்சுங்கிற ஒரு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தகவல்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாளைக்கு நாளை மறுநாள் ஓவர் த டைம், அதாவது இன்னும் வரக்கூடிய மாதங்கள் எப்படி போகும் அப்படின்னு நம்ம வந்து கணிக்க விரும்புகிறோம். தங்க விலை எடுத்துக்கோங்க. தங்க விலை எப்படி 1,00,000 தொடுன்னு சொல்கிறோம்? ஏன்னா நம்ம ஒரு ட்ரெண்டை பார்க்குறோம், அந்த ட்ரெண்ட்லேருந்து சில அனுமானங்களை எடுக்கிறோம். ஸோ இது இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த டேட்டா வச்சு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சயின்ஸ் பார்ட்டு தான் என்ன பண்ணுது? இதை ஃபியூவல் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, இது எல்லாமே வந்து சும்மா ஒரு மனக்கணக்கு மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து வெறும் ஒரு 10 பேரோட டேட்டாவோ இல்லை ஒரு 10 கஸ்டமர்ஸோட டேட்டாவோ இல்லை ஒரு 10 நாளைக்கு உண்டான டேட்டாவோ நம்ம கலெக்ட் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து வருஷக்கணக்கில் கலெக்ட் பண்ணுறோம், லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறோம். நம்ம மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, அப்போ கோடிக்கணக்கான மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு டேட்டான்னு கலெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோவுக்கு இப்போ லைக் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி கோடிக்கணக்கான பேர் இந்த 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 மொமெண்ட்டில் வந்து ஃபோட்டோஸை லைக் பண்ணுவாங்க, ரீல்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக அந்தந்த கம்பெனிஸை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. என்ன மாதிரி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக மக்கள் வாங்குகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அது வந்து வெறும் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் டேட்டா, இது எவ்வளோ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, வெரைட்டி டிஃப்ரெண்ட் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாட் ஜஸ்ட் வந்து பேர், ஊர் அது மட்டும் கலெக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது தான் இந்த சயின்ஸ் அப்படிங்கிற பாட்டு உள்ளே வருது. ஏன்னா சயின்டிஃபிக்காக இதை நம்ம அப்ரோச் பண்ணுறோம், நாட் ஜஸ்ட் இன்ட்யூஷன். நமக்கு இதுதான் தோணுது அப்படின்னு இல்லாமல், சயின்ஸுங்கும் போது இட் ஹாஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல முடிவுகள் எடுக்க, டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாங்கிறது ஒரு கச்சா பொருள், ஒரு ஃபியூவல் அப்படின்னா அதோடைய கோல் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு ஆர்கனைசேஷன்ஸையோ கவர்மெண்ட்ஸையோ இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கோ ஹெல்ப் பண்ணணும். அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதுதான் அதோடைய லட்சியம், கோல்ங்கிறது. சும்மா என்கிட்ட டேட்டா இருக்குது, நான் அனலைஸ் பண்ணிட்டேன், அதனால் என்ன யூஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள்கிட்டே வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் டேட்டா. இப்போ அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 2 பேஜில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 6 மாதம் டேட்டா எடுத்திங்கன்னா ஒரு 2 பேஜில் இருக்கும், ஒரு 20-30 ரோஸ் இருக்கும், 20-30 லைன்ஸ் இருக்கும். அதை நீங்களே கால்குலேட் பண்ணிடலாம், எங்கே அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம், எப்போ அதிகமாக செலவு பண்ணியிருக்கோங்க, நீங்களே தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? அது பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு வந்து சில முடிவுகள் எடுக்க முடியுது. எப்போ சேவ் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடலாம், எஃப்டியில் போடலாமா, கோல்டில் போடலாமான்னு சில விஷயங்களும் உங்களால் முடிவு எடுக்க முடியுது. அப்போ நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க,
ஒரு 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 இண்டிவிஜுவல், ஒரு குடும்பம் பெருசாக அவங்களுக்கு வந்து பெரிய இடர்பாடுகள் இருக்காது, ஆர் வந்து நிறைய விஷயங்களை கண்காணிக்கணும்னு கூட ஒரு இது இருக்காது. அவங்களுக்கே முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா சில பேக்கப் பிளான்ஸ் தேவைப்படுது. சில என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு சில கணக்குகள்லாம் தேவைப்படுது. இதை வச்சு எடுக்கணும்னா கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அதில் இருக்குது. ஏன்னா அது சயின்ஸு. அதே மாதிரி கம்பெனிஸ்ன்னு வரும்பொழுது இந்த தேவை இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஆட்கள் தான் தேவைப்படுறாங்க. அவங்கள தான் டேட்டா சயின்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மெஷின் லேர்னிங், ஏஐ எல்லாத்தையும் இந்த லைன்லேயே வச்சுக்கோங்க. எல்லாமே எங்கே ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒரு விதத்தில் முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இல்லைன்னா வந்து நான் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன், இதை வந்து நான் இன்னும் நிறைய வேலைகள் பண்ணணும், அப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னு பண்ணும் பொழுது அது வந்து இந்த டேட்டாங்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளார போகுது. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏஐங்கிறது தனியாக இன்னொரு வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஏன்னா டேட்டா சயின்ஸ்லேருந்து ஏஐ கொஞ்சம் வந்து கோல் லெவலில் மாறுபட்டது. ஓகே, அதோட லட்சியம் அப்படிங்கிற ஒரு லெவலில் மாறுபட்டது. ஸோ இப்போ டேட்டா சயின்ஸ் பற்றி மட்டும் இப்போ கன்ஸ்டன்ட்டாக பார்ப்போம். ஓகே, இப்போது டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கான என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முக்கியமாக சிலர் சொல்லுவாங்க டேட்டா சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களால மட்டும்தான் டேட்டா சயின்ஸ்குள்ளார போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் டிசிப்ளினரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, டிசிப்ளின் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னா மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் சேர்ந்த ஒரு துறை, ஒரு டொமைன். ஏன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து சில நாலேஜ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸோ யூடியூபோ ஆர் எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் பார்க்குறீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறது யார்? மக்கள். அப்போது ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்கள், ஹியூமன்ஸுக்கு சில பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும். எல்லா ஹியூமன்ஸுமே நான் வீடியோ போட்டால் எல்லாருமே இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் 5 ரூபாய்க்கு இந்த பொருளை விற்றா எல்லாரும் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆர் 5 ரூபாய்க்கு விற்ற போது வாங்கினாங்க, ஏன் 4 ரூபாய்க்கு விற்ற போது இதை வாங்க மாட்டேங்கிறாங்க? ஆர் 2 ரூபாய்க்கு விற்றா குறைச்சா நிறைய பேர் வாங்கணுமே அப்படின்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் அது நடக்காமல் கூட போகலாம். ஏன்னா பீப்புள் மை திங்க் தட், அவங்க நினைக்கலாம் ஏன்னா 2 ரூபாய்க்கு விற்கிறான், இது ஒரு மோசமான பொருளாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். விச் மீன்ஸ் ஹியூமன்ஸ், மனிதர்களுக்கு வந்து நிறைய பயாஸ்னு ஒன்று இருக்குது. பயாஸ் அப்படின்னா ஒரு 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 பக்க சார்பு இருக்குது. அதாவது அவங்க சம்டைம்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி நினைக்கலாம் சில விஷயங்களை பற்றி, அவங்களோட எண்ணங்கள் மாறலாம், அவங்களோட பண்புகள் மாறலாம். அப்போ அது எல்லாத்தையுமே வந்து வெறும் மேத்ஸ் ஈக்குவேஷன் ஆர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு மட்டுமே அப்ரோச் பண்ண முடியாது. சைக்காலஜி லெவல்லேருந்து அதை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்கனாமிக்ஸ் லெவல்லேருந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் நீங்கள் வேறு ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்லாம் நம்ம வந்து ஓட்டிகிட்டு போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக நிறைய கார்ஸ்லாம் வந்து என்னென்னா சென்சார்ஸ்லாம் வச்சு நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் மைலேஜ் எப்படி போகுது, ஆர் நீங்கள் இதை எப்படி பண்ணலாம், ஆர் இந்த ட்ரோன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுலேயும் வந்து பொசிஷன் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ட்ரோன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லாம் இதுவாகுது. அப்போது ஒவ்வொரு துறைக்குள்ளாரையும் போக போக அந்த துறை சார்ந்த அனுபவம் தேவைப்படுது. வெறும் பீப்புள்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாலே வெறும் டேட்டா மட்டும் நமக்கு பண்ண முடியாது, அதில் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் போட முடியாது. நமக்கு இதை எப்படி அவங்க நினைப்பாங்க, ஆர் எப்படி அவங்களோட பண்புகள் வந்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த விளம்பரம் யாரெல்லாம் இம்பேக்ட் பண்ணுது, அது ஏன் இம்பேக்ட் ஆகுது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஒரு பேசிக்கான பிஹேவியர்ஸ் பற்றின அறிவு நமக்கு தேவைப்படுது சில நேரங்களில். ஆர் நீங்கள் வந்து ஒரு சென்சார் ரிலேட்டடாக போகிறீங்கன்னா நமக்கு பேசிக்காக வந்து எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுது, தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஆப்பிள் வாட்ச் கட்டியிருக்கீங்க ஆர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, உங்களோட ஸ்லீப் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சில இது கொடுக்கலாம்,
ஃபார் எக்ஸாம்பிள் சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆர் நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்குறீங்க, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த பாட்டு வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகுது. ஸோ அப்போது இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறதோடைய அப்ளிகேஷனுங்கிறது வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் ஸ்பேஸ்லேயும், அதாவது எனக்கு வந்து ஒரு நல்ல பொருள் வாங்கணும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சில வேலை நடக்கணும், எனக்கு வந்து நல்ல பாட்டு கேட்கணும், அதே மாதிரி நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸுக்குமே சில பேசிக் அந்த துறை சார்ந்த அனுபவமும் நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது டேட்டா சயின்ஸை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும்தான் பார்க்கணுன்னு கிடையாது. ஏன்னா பேசிக்காக அந்த காலத்தில் டேட்டா சயின்ஸுங்கிறது ஆக்சுவலி இந்த நேம்லேயே இல்லை சொல்லப்போனால். இப்போ தான் டிமாண்ட் அதிகமாக அதிகமாக டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பைன்டு, அதாவது இந்த இன்டர்டிசிப்ளினரி நேமில் வருது. ஆனால் ஆக்சுவலாக இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்ஸுக்கும் ஹெல்த் கேர், அதாவது மருத்துவத்துறைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் யார் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸும் எக்கனாமிஸ்ட்ஸும், அதாவது புள்ளியியல் வல்லுநர்கள், அப்புறம் பொருளாதார வல்லுநர்கள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா சைக்காலஜிஸ்ட், ஹியூமன் பிஹேவியரல் சைக்காலஜிஸ்ட், அதாவது மக்களுடைய பண்புகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குது, அவங்க எப்படி யாருக்கு ஓட்டு பண்ணுறாங்க, யாருக்கு ஓட்டு போடுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டடி பண்ணினவங்கலாம் தான் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸு, மேத்தமெட்டிஷியன்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகுது, நிறைய டேட்டா வருது, இது வந்து நம்மளால் வந்து வெறும் மேனுவலாக போட முடியல, கையில் நம்மளால் கணக்கு பண்ண முடியல. அப்படிங்கும் பொழுது தான் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டோட சைட்லேருந்து வரும் பொழுது இந்த ப்ராப்ளம்ஸோடைய அப்ரோச் வந்து மாறுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது டேட்டா சயின்ஸுங்கிறது வந்து எல்லாருக்குமானது. ஏன்னா எல்லா துறைகளில் இருந்தும் அதனுடைய பங்களிப்புகள் இருந்திருக்கு, கோர் சயின்சஸ்லேருந்து. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸ் படித்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் படித்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி, டேட்டா சயின்ஸ் மேலே உங்களுக்கு ஆசை வரலாம், தப்பு இல்லை. நீங்கள் அதை படிக்கலாம், கற்றுக்கலாம். ஒன்று, ஏன்னா நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படித்தேன், கண்ட்ரோல் இன்ஜினியரிங்னு ஒன்று படித்தேன். அதாவது எப்படி வந்து இந்த உலகத்தில் இருக்க சில சிஸ்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வாஷிங் மிஷின்குள்ளார எல்லாமே செக் பண்ணிக்கிறாங்க, அதுவே நடக்குது, வாட்டர் ஃபில் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்பின் ஆகுது, அதுக்கப்புறம் அதுவே வந்து ட்ரை பண்ணுது, இதெல்லாம் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம்ஸு, ஏரோப்ளைனு, ஹெலிகாப்டர்ஸு, ஆர் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கெல்லாம் பைப்லாம் வந்து கிணத்துல தண்ணி, அதாவது வாட்டர் டேங்கில் தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கான. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அதுதான் என்னோடய யூஜி கோர்ஸாக இருந்துச்சு. அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா அதுலேருந்து டேட்டா சயின்ஸ், ஹியூமன்ஸோட டெசிஷன் மேக்கிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு என்னால் வந்து சில ரிலேட்டபிள் திங்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுது, கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் என்னால் ட்ரான்ஸ்லேஷன் ஆக முடிஞ்சுது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஈவன் நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கனாலும் சரி, பேசிக் நீங்கள் வந்து நான் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன், எங்களால் இப்போ ஃபிசிக்ஸ் தான் படிக்க முடியுது அப்படின்னாலும் சரி, ஓகே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன், ஆனால் இப்போ நான் வந்து ஃபண்டமெண்டலாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், போக போக நான் வந்து டேட்டா சயின்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறதுனாலும் சரி, இல்லை நான் ஜாயின் பண்ணும் பொழுதே பிஇ இன் டேட்டா சயின்ஸ் தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து வெறித்தனமாக இருந்தாலும் சரி, நான் சப்போர்ட் பண்ணுவேன். டேட்டா சயின்ஸ் நீங்கள் எந்த ஒரு கட்டத்தில் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஒரு பேக்ரவுண்டில் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதில் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது, சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது நான் 30 நாள்லேயே என்னால் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியுமா, இல்லை நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? இன்னும் சிலர் வந்து கேட்கலாம், ஓகே இவ்வளோ பேர் டேட்டா சயின்ஸ்னு கோர்ஸ் படிக்கிறாங்க, நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், என்னால் எப்படி ஆக முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் ஃபண்டமெண்டலாக சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு துறையிலும் அந்த காம்பனன்ட்ஸுங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸு, சிஸ்டம்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம். மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸு, நியூமெரிக்கல் மெத்தட்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இஸ் மச் இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கணும். ஒரு டேட்டாவில் எப்படி வந்து அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கனாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தெரிஞ்சுக்கணும். அதாவது நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிக்கலாம், புள்ளியியல் நிகழ்தகவு, அதை கண்டிப்பாக படிச்சே ஆகணும்.
இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேக்ஸ்லாம் எதுக்கு, எனக்கு தான் கோடிங் வருது அப்படின்னு நீங்கள் வந்து இதை விட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களால் வந்து டேட்டாவை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து டேட்டா சயின்ஸுக்குன்னு சில பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும், ப்ராபபிலிட்டி படிக்கணும். அதே மாதிரி நான் இன்னும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் ஹியூமன்ஸ் எப்படி ஆக்சுவலாக டெசிஷன் மேக் பண்ணுறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து சும்மா பேரலாக கொஞ்சம் நீங்களாம் அப்சர்வ் பண்ணிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க விரும்பும். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளாரே போகிறீங்கன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாரும் டீல் பண்ணுறது வந்து 2 விஷயங்கள் தான். ஒன்று ப்ராசஸ், அதாவது வியாபாரம் எப்படி நடக்குது. இன்னொன்று யார் அந்த வியாபாரத்தில் இருக்காங்க, ஹியூமன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 2ஐயும், ப்ராசஸ் அண்ட் பீப்புள், இது 2 தான் முக்கியம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா டேரெக்டாக பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்றுக்கு போயிடுறாங்க. பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, எனக்கு வந்து கோடிங் பண்ண தெரிஞ்சால் போதும், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு போயிடுறாங்க. பட் ஆனால் தேர் ஆர் 2 other திங்ஸ். அவங்க தான் முக்கியமாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது, அவங்க தான் இந்த சொல்யூஷன்ஸையும் கன்சியூம் பண்ணிக்க போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிறீங்க, உங்களால் வந்து எவ்வளோ சேல்ஸ் நடக்கும்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியல, ஆர் யாரெல்லாம் உங்கள் பொருளை வாங்குவாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியல, ஆர் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியலன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கம்பெனியோடைய பிஸ்னஸையோ ஆர் கண்ட்ரோலோ உங்களால் பெருசாக பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இஃப் யூ காண்ட் அப்சர்வ் சம்திங் யூ மே நாட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் தட். என்னென்னா சில விஷயங்களை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அதை உங்களால் அப்சர்வ், அதாவது அதை உங்களால் வந்து கண்காணிக்க முடியலை அப்படின்னா உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சுகர் இருக்குது, அந்த சுகரை நீங்கள் கால்குலேட் பண்ணாமையே இருக்கீங்க, அதை அப்சர்வ் பண்ணாமையே இருக்கீங்கன்னா எப்படி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆர் உங்கள் பசங்க படிக்கிறத வந்து உங்களால் அப்சர்வ் பண்ணவே முடியல, அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன நிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கவே முடியலன்னா உங்களால் எந்த எஃபர்ட்ஸும் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் எதை வேணுமாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன படித்தாலும், எந்த ஃபீல்டுலேருந்து நீங்கள் இந்த டேட்டா சயின்ஸ்குள்ளார வந்தாலும் சில பேசிக் திங்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒன்று, ஹியூமன்ஸோடைய பிஹேவியர் எந்த அளவுக்கு மாறிக்கிட்டே இருக்குது, அது எப்படியெல்லாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கணும்னு இல்லை, பட் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து இது பண்ணலாம். இன்னொன்று, பிஸ்னஸஸ்லாம் எப்படி நடக்குது. சில பிஸ்னஸஸில் சில பேட்டர்ன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஆன்லைனில் நீங்கள் ஸ்பாட்டிஃபை சைட்ஸில் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் ஒரு லைக் ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்குறீங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ்லாம் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க. எப்போ வந்து நம்ம இதை லான்ச் பண்ணலாம், இந்த சீசனில் பண்ணலாமா, இல்லை நெக்ஸ்ட் சீசனில் பண்ணலாமா, எப்போ ஆஃபர் கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம், யார் எந்த எந்த இடத்துல கடை ஆரம்பிக்கலாம், அந்த டிசிஷன்ஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்க. ஒரு கேஸ் ஸ்டடியை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் எங்கே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்னு பண்ணும் பொழுது ஒரு யூனிக்கான ப்ராஜெக்டை உங்களால் எடுத்து பண்ண முடியும். சும்மா எல்லாரும் ஓகே என் ஃப்ரெண்டு பண்ணான், என் சீனியர் பண்ணான், நெட்லேருந்து நான் எடுத்தேன், அந்த ப்ராஜெக்டே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்கிறதுன்னா ஒரு குறுக்கு வழி, ஐ மீன் ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படாது. நாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட தாட் ப்ராசஸ்லேருந்து இந்த விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு சைட் ஸ்கில்ஸ். ஹார்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் வந்து ஒரு நியூமெரிக்கல் மெத்தட்ஸு, டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ்லாம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எந்த ஃபீல்டு போனீங்கனாலும், ஐ மீன் எந்த டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங்கில் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு 4 மேத்ஸ் பேப்பர் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நல்ல இன்ட்யூட்டிவாக, இப்போலாம் சாட் ஜிபிடின்னு வந்துருச்சு, கிளாடுன்னு வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியலை அப்படின்னா அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதில் போடுங்க, எனக்கு இது இன்ட்யூட்டிவாக சொல்லிக் கொடு அப்படின்னு கேளுங்க. ஸோ தட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் ப்ரோக்ராமிங் வந்து கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்திங்கனாலும் அட்லீஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங்காவது நீங்கள் கற்றுக்கணும். ப்ரோக்ராமிங் இப்போலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி மாதிரியான டூல்ஸ் இருக்கனால ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் கேட்கலாம், நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், நான் ஏன் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், இல்லை நான் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், ஆர் நான் ஜஸ்ட்டு இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் எடுத்துக்கிறேன், நான் ஏன் ப்ரோக்ராமிங் படிக்கிறேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் பொழுதுலாம் இந்த பர்செப்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சொல்லுவாங்க, மேடம் நான் வந்து கோர் இன்ஜினியரிங் படிக்கிறேன், எனக்கு எதுக்கு ப்ரோக்ராமிங்லாம் தேவை, நான் வந்து
எனக்கு 2 வயர்ஸ் கனெக்ட் பண்ணால் போதும், நான் வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணனா போதும் அப்படின்னு நிறைய பெருமையாக சொல்லிக்கோங்க. ஈவன் லைக் த ராயல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆனால் ஈவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கனாலும் நிறைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸில் தான் டெவலப் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு பிளேட் ரெடி பண்ணுறீங்க, ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க, அதோட ஃப்ரிஜைல் நீங்கள் வந்து ஃப்ரெஜைலிட்டி நீங்கள் வந்து செக் பண்ண விரும்புகிறீங்க, ஆர் அதோட டிசைன் செக் பண்ண விரும்புகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணணும், அதில் சில மாடல்ஸ் பண்ணி ஆகணும், அதுலேருந்து தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஆர் நீங்கள் வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி சைட் போகிறீங்க, ஒரு சோலார் பவர் பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, அப்போ அதுக்கு டேட்டா வச்சு தான் நீங்கள் வந்து அதோட எஃபிஷியன்சியாக இருக்கட்டும் மற்றது எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே வந்து மேனுவலாக பண்ண முடியாது. நமக்கு டேட்டா இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணணும், அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் தேவை. அண்ட் அதுக்கு வந்து பைத்தனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து ஆக்சுவலி பைத்தன்கிறது ஒரு என்ட்ரி பாயிண்ட். அதுலேயே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுலேயே நிறைய கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் இன்னும் இன்டெப்த்தாக போகிறீங்கன்னா நீங்கள் போகலாம். ஆனால் நான் பேசிக்காக இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஏன்னா காலேஜஸ் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, மற்ற ப்ரோக்ராமிங் இல்லாத பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு ப்ரோக்ராமிங்கை வெறும் என்ன சொல்கிறதுனா ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டல் லெவலில் போகும் பொழுது அவங்களுக்கு புரியறதில்லை. ஸோ அதனால் சொல்லி தரும் பொழுது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ஒரு அப்ளிகேஷன் லெவல்லேருந்து கீழே வரணும், அதாவது டாப் டு பாட்டம் லெவலுக்கு வரணும். ஓகே, இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டு இயர் போகிறீங்க, ஃபஸ்ட் இயர் போயிட்டு லெட்ஸே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எந்த பிஎஸ்சி படிக்கிறீங்களா பிஇ படிக்கிறீங்க எதுனாலும் ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் இயர் போகிறீங்க, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இருக்குது, நீங்கள் என்ன கற்றுக்கலாம்? ஓகே, நான் எப்படி வந்து என்னுடைய டெய்லி செலவுகளை வந்து எப்படி நான் சும்மா என்டர் பண்ணால் போதும், எனக்கு வந்து நீ இவ்வளோ செலவு பண்ணியிருக்க, இந்த ரேட்டில் உன்னோட செலவுகள் இன்க்ரீஸ் ஆகுது ஆர் டிக்ரீஸ் ஆகுது, ஆர் போன மாதத்தை விட இந்த மாதம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுற ஒரு சின்ன கேல்குலேஷன்ஸ் கூட நீங்கள் பண்ணுறீங்க, ஜிபிஏ கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் வந்து நீங்கள் தங்கத்தோட ரேட் இருக்கு இல்லையா, இந்த தங்கத்தோட ரேட் எப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்னோட கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டு தங்கத்தோட ரேட் எந்த அளவுக்கு ஏறுதுன்னு பார்க்குறதா இருக்கட்டும், ஆர் உங்களோட அப்பா அம்மா எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு ROI கால்குலேட் பண்ணணும், நீங்கள் அதோட செக் பண்ணி பார்த்துக்கலாம், அது ஒரு வட்டி கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சின்ன சின்னதாக போட்டு பார்க்கலாம், ரைட்டாக வருதா தப்பாக வருதா. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு வியூவை கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுடைய சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு நீங்கள் வந்து லைக் அந்த சப்ஜெக்ட்ஸில் படிக்கக்கூடிய விஷயங்களை, இப்போ ஃபிசிக்ஸில் ஒன்று படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரியில் ஒரு கேல்குலேஷன்ஸ் பற்றி படிக்கிறீங்க, ஆர் வந்து மேக்ஸ்லேயே சில விஷயங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் லீனியர் அல்ஜிப்ராலாம் படிக்கிறீங்களா, இந்த லீனியர் அல்ஜிப்ராவை எப்படி நம்ம பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் மேக்ஸு, ப்ரோக்ராமிங்கு, பிஸ்னஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எங்கே படிக்கலாம், என்ன மாதிரியான காலேஜஸில் படிக்கலாம்? ஸோ காலேஜஸ்ன்னு பொறுத்தவரையிலும் 2-3 விஷயங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் காலேஜில் என்ன மாதிரியான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இதை ஏன் நான் லொக்கேஷனை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு நல்ல லொக்கேஷனில் இருந்ததுன்னா நிறைய வேறு ஊர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நான் வந்து காலேஜோட குவாலிட்டி அதெல்லாம் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் காலேஜோட லொக்கேஷன் மட்டும் பாருங்கள். சென்னையிலேயே கூட ஏதாவது ஒரு காலேஜ்னாலும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தென் காலேஜ் இன் யுவர் லோக்கல் என்னென்னா டைவர்சிட்டி ப்ளஸ் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஏன் இந்த டைவர்சிட்டியை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் நிறைய பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், சில விஷயங்கள் உங்களால் வந்து கற்றுக்க முடியும், நல்ல விஷயங்களை. என்னென்ன விஷயங்கள் கல்ச்சுரலாக, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மூவி பார்க்குறது. நீங்கள் வந்து நான் தமிழ் மீடியமில் படித்தேன், ஃபஸ்ட்டு செமஸ்டர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஈவன் ஃபஸ்ட்டு இயரே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுவே நீங்கள் வந்து ஒரு 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 காலேஜில் போய் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஒரு பையன் வந்து சென்னையிலையோ ஆந்திராலேயோ எங்கேருந்து படிச்சுட்டு வரான், அந்த பையனுக்கு வந்து கொரியன் சீரீஸ் பார்க்க விருப்பம் இருக்குது, ஹாலிவுட் சீரீஸ் பார்க்க விருப்பம் இருக்குது, ஜாப்பனீஸ் மாங்கா படிக்க விருப்பம் இருக்குன்னா, உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுது அப்படின்னா உங்களால் அதுக்குள்ளார ஒரு புது விதமான என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்க முடியும்.
ஸோ தட் இங்கிலீஷாக இருக்கட்டும், கல்ச்சுரலாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எக்ஸ்போஷராக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, புக்ஸு, அது புக்ஸ் படிக்கிறது, நார்மலாக நாவல்ஸு, அந்த மாதிரி படிக்கக்கூடிய நிறைய என்ன சொல்கிறது படிப்பு, அதை சுற்றி இருக்கக்கூடிய கோ கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சும்மா வந்து காலேஜ் போகிறேன் 6 மணிக்கெலாம் விட்டுறாங்க, பையன் கூட பேச விட ஐ மீன் பசங்க மற்றவங்களோட பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்லாம் இருக்கும்போது என்ன ஆகுனா, காலேஜ் மேலே வெறுப்பு ஆர் வந்து தேவையில்லாத கான்வர்சேஷன், டிபேட்ஸ், ரேண்டிங், புலம்பிக்கிட்டே இருக்கிறது தான் நடக்குமோ தவிர, ஓகே ஐ காட் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடச்சிது, இந்த பையன் இதெல்லாம் சொன்னான், அவன் இதெல்லாம் படிப்பானா பார்ப்பானா. ஸோ வாடவர் நான் சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு காலேஜ் இப்போ இருக்க பசங்களுக்குலாம் வந்து எது ரைட்டு தப்புன்னு இப்போவே தெரியும். அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். தட் இஸ் வாட் ஐ எம் ஆல்சோ செல்லிங். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும் அப்படின்னா, எப்படி நாம் அவங்களோட சேர்ந்து சில கொலாபரேட்டிவாக சில நல்ல விஷயங்கள் பண்ணலாம், காம்படிஷன்ஸ்க்கு எப்படி போகலாம், குரூப் ஸ்டடி எப்படி ப்ராப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 சிட்டி சைடில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்று. ரெண்டாவது வந்து காலேஜை தாண்டி இருக்கக்கூடிய காலேஜஸ் கூட நெட்வொர்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு காம்படிஷன்ஸு, ஒரு ஜெயிக்கணும், ஒரு இதுக்கு போகணுங்கிறது வந்து ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சுற்றி இருக்க காலேஜஸில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கலாம், எஸ்பெஷலி கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய காலேஜஸில். ஏன்னா நான் கோயம்புத்தூர் காலேஜஸ் நிறைய விசிட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஆல் தோஸ் காலேஜஸ் ஆர் வெல் கனெக்டட் இன் த சென்ஸ், இந்த காலேஜில் இருக்க பையன் இன்னொரு காலேஜில் இருக்க பையனோட கனெக்ட் பண்ணி அவங்க வந்து குரூப்பாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, சப்மிட் பண்ணுறாங்க. ஈவன் பெங்களூர், நார்த் இந்தியாவிலலாம் இருக்க காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் டெஸ்பரேட்லி ட்ரைங். ரொம்ப கடினமாக வந்து நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கணும், எனக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கணும், நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்ம ட்ரை பண்ணணும், சஃபர் பண்ணணும், கஷ்டப்படணுங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கும். அதர்வைஸ் நீங்கள் வெறும் லோக்கல் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா என்ன ஆகுனா, ஒரு ரூட்டீன் மாதிரி ஆகிடும். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும், காலேஜ் போகணும், வீட்டுக்கு வரணும், தூங்கிடணும், அவ்வளோதான். இல்லை பசங்களோட சேர்ந்து பக்கத்தில் எங்கேயாவது சுற்றலாம். எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு எக்ஸ்போஷர், ஒரு ஃபீலிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஏன்னா அவன் பண்ணுறான் நம்ம பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து லோக்கல் காலேஜஸில் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு கொடுங்க, சரியா? தென் என்னால் வந்து நல்ல லொக்கேஷனுக்கு போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் உங்ககிட்ட சில விஷயங்களை மாற்றிக்க பாருங்கள். நான் வந்து சும்மா இருக்கக்கூடாது, காலேஜில் சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணுறதோடு இருக்கக்கூடாது, டெய்லியும் 2 hours டீப் ஒர்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 hours வந்து ஏதாவது ஒன்று படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 hours கூட போதும். எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து ஓகே நான் இந்த எக்ஸாம் எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை, பட் ஆனால் பாஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்கோரும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் என்ன நீங்கள் கன்சர்வேட்டிவாக இதை சொல்கிறீங்க, மற்ற இடத்துலலாம் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் லெட்ஸே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேலை பார்த்துட்டு உங்கள் பசங்களை படிக்க வைக்கணும், இல்லை நீங்கள் படிக்கணும், மேலே மாஸ்டர்ஸ் படிக்கணும் பொழுது இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆர் ஏன்னா எல்லாருமே வந்து ஓகே எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஃபீஸிபிளாக இருக்காது. ஆனால் நல்ல மார்க் எடுத்தால் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல உபயோகமாக இருக்கும். மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஆர் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு நல்ல பிளேஸ் பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு காலேஜஸில் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே எங்கள் பக்கத்து காலேஜில் தான் நான் சேரணும், எங்கள் வீட்டை சுற்றி ஒரு 10 காலேஜ் இருக்குது, என்னால் வெளியே போக முடியாது, ஒரே பொண்ணு இல்லை ஒரே பையன் கூடவே இருக்கணும், ஹோம்சிக் ஆகிடும் அப்படின்லாம் இருக்குது. அப்படின்னா 10 காலேஜ் இருக்குன்னா அதில் பெஸ்ட் காலேஜஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு அந்த காலேஜில் எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது சிலபஸ் அப்படிங்கிறத தாண்டி மற்றதெல்லாம் அவங்க எனேபிள் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நாட் ஜஸ்ட் வந்து ஏதோ டிக்டாக்ல எங்கேயோ பேசிகிட்டு இருக்கவங்கலாம் கூட்டிகிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறதுன்னு இல்லாமல், இண்டஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ பேர் வராங்க, மற்ற காலேஜஸ்லேருந்து இவங்க எங்கே ஏதாவது காம்படிஷன்ஸ் பண்ணுறாங்களா, இந்த காலேஜ்லேருந்து வெளியே போயிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னாவது கேளுங்க. சிலர் சொல்லலாம் அதெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பட் ஆனால் ஒரு இனிஷியேட்டிவ்னு ஒன்று நடந்திருக்கு அந்த காலேஜில், இப்படி பண்ணணும்னு ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது. இன்னொரு காலேஜில் அது இல்லை அப்படிங்கும்போது இது ஒரு பெஸ்ட்டான காலேஜாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ரெண்டாவது அந்த காலேஜில் எவ்வளோ டெக்னிக்கலாக ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஆர் லெட்ஸே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இதுலேருந்து ஒரு 2-3 கேள்வியை வந்து நீங்கள் கேளுங்க. நீங்கள் யார்கிட்ட போய் ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட போய் பார்க்குறீங்களோ அவங்ககிட்ட கேளுங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்திருக்குன்னு கேளுங்க. டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா போன வருஷம் டேட்டா சயின்ஸ் கம்பெனியில் யாரெல்லாம் பிளேஸ் ஆனா, என்ன மாதிரியான கம்பெனிஸில் பிளேஸ் ஆனாங்கன்னு கேளுங்க. அந்த கம்பெனிஸை பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த கம்பெனிஸில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷம் இருக்குது. அப்போ அந்த கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி. இந்த கம்பெனியில் டேட்டா சயின்டிஸ்ட் வேலைங்க இவங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னா ஓகே, நம்ம பொண்ணும் போகிறதுக்கு நம்ம பையனும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில ஃபேக்டர்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் பெருசாக எதுவும் நடக்கலை, பெருசாக கம்பெனிஸும் வரல அப்படின்னு இருக்கும்பொழுது நீங்கள் எல்லாமே நம்மளே ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலேருந்து ஃபிகர் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா காலேஜ் இருக்குது. ஸோ இப்போ காலேஜ் சில விஷயங்கள்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதனால் சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். 1 2 எத்தனாவதுன்னு தெரில. ஓகே, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஏதாவது கஷ்டப்பட்டு உங்களோட பையனை பொண்ணை ஒரு அட்லீஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனோட கனெக்ட் பண்ணி விடுங்க. ஓகே, அவங்களோட டெய்லி பேச முடியலனாலும் சொல்லி இவங்ககிட்ட பேசுனியா, இவங்ககிட்ட சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெட்வொர்க் இப்போயே க்ரியேட் பண்ணி விடுங்க. சீனியர்ஸ்கிட்டையாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்கார பசங்களை யாராவது இந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறது எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லோரும் ட்ரை பண்ணினீங்கனாலும் எனக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, 1,00,000 பேர் ட்ரை பண்ணினீங்கனாலும் இப்போது என்னால் ஒரு 100 மெம்பர்ஸோட கனெக்ட் பண்ண முடியும், ஒரு 1000 மெம்பர்ஸோட கனெக்ட் பண்ண முடியும், ஆர் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தோட கனெக்டடாக இருக்கணும் ஃப்ரம் த பிகினிங் ஆன்வர்ட்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே இவ்வளோ தான் டேட்டா சயின்ஸ் போல அப்படின்னு ஒரு இது வச்சுக்கிறாங்க, ஆர் ஒரு பெரிய எக்ஸாம்பிளோ ஆர் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நார்த் ஸ்டார்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இல்லாத மாதிரியே இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் அந்த ஒரு கனெக்டை நீங்கள் உருவாக்க பாருங்கள். ஒரு நெட்வொர்க்குங்கிறது தேவை, அந்த நெட்வொர்க்கில் ஒரு நார்த் ஸ்டார் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. ஏன்னா அப்படி ஆகும்பொழுது நீங்கள் ஒரு காலத்தில் நார்த் ஸ்டார் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ நார்த் ஸ்டார் ஆகிறதுங்கிறது இது என்ன நார்த் ஸ்டார் ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆள் எதில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட நீங்கள் கண்டினியூஸ் டச்சில் இருங்க. மாதம் ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட பரவாயில்ல. 3 மாதத்தில் நான் எல்லாம் படித்தேன், கடந்த 100 நாளில் எல்லாம் படித்தேன் அப்படின்னு கூட நீங்கள் இது பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு, பேரண்ட்ஸாக நீங்கள் எதையுமே ட்ராக் பண்ணலினாலும் பரவாயில்ல, ஆனால் ஒவ்வொரு 100 நாளுக்கும் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு லைஃப் ஹேக் மாதிரி நான் சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பிஹேவியர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறதுனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அதிலேருந்து என்ன நல்லது நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்ரி 100 days உங்களோட சில்ட்ரன், உங்களுடைய மகனோ மகள்கிட்டையோ சும்மா பேசுங்க. இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டியா, இது எப்படி நடக்குது கேளுங்க, நீங்களே கேளுங்களேன். இதெல்லாம் பார்க்குறீங்களா, யூடியூப்பில் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வருது, இது எப்படி நடக்குதுன்னு சும்மா கேட்டு பாருங்களேன். சொல்ல தெரியலனா தேடட்டுமே. ஆர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொல்கிறாங்க, எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது புள்ளியியல் சம்மந்தமான மெத்தடாலஜிஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கண்டினியூஸாக நீங்கள் இதை பற்றி என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டு எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மேலே வைக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, என்னன்னே தெரியாமல் எடுக்கிறாங்க, என்ன ஒரு புரிதலுமே இல்லாமல் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். சும்மா ஒரு 2-3 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஆர் மேபி ஐ வில் ட்ரை டு போஸ்ட் மோர் வீடியோஸ். அதே மாதிரி ஜேர்னிங்கிறது இருக்கு இல்லையா, இதை கற்றுக்கக்கூடிய ஒரு ஜேர்னின்னு இருக்கு இல்லையா, அது எப்போவுமே எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு சஃபரிங் இருக்க மாதிரியே. எனக்கு இது தெரியலையே அப்படின்னா நெக்ஸ்ட்டு இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போங்க. தெரியலையேன்னா அப்படியே விட்டுட்டு போக தேவையில்லை. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தேடுறது அப்படிங்கிறது வந்து, எனக்கு பைத்தன் இதுதான் சொல்லி தந்தாங்க, எனக்கு வந்து எனக்கு இந்த கொஸ்டின் தான் இருந்துச்சு, இந்த சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு அப்படின்னு இல்லாமல் சில விஷயங்களை நீங்களே தேடலாம். பேரலாக நீங்கள் வந்து படிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் பிஹேவியர் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ் மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, ஒரு திட்டங்களோட இம்பேக்ட் பற்றி ஏதாவது நடத்தியிருக்காங்களா, அதை பற்றி ஏதாவது ஸ்டடி பண்ணியிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சும்மா ஒரு இன்டர்ன்ஷிப் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இன்டர்ன்ஷிப்னு இல்லை, நீங்களே ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்களேன்.
உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். ஐ மீன் இதெல்லாம் சும்மா ஒரு ரேண்டம் ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். இந்த 1000 ரூபா பணம் வாங்குறாங்க இல்லையா, மகளிர் உரிமை தொகை. அதே மாதிரி இந்த தமிழ் புதல்வன், அப்புறம் இன்னும் ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, இது ஐ மீன் கேர்ள்ஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணி பாருங்கள். அதாவது அவங்களுக்கு அது எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவங்க என்ன மாதிரியான யூட்டிலைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா சயின்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ். டேட்டா சயின்ஸில் வந்து சும்மா ஒரு ப்ராப்ளமை தான் சால்வ் பண்ணுறாங்க, ஒரு வேலையை தான் எல்லா டேட்டா சயின்டிஸ்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. சிலர் வந்து இந்த மருந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னும், சிலர் இந்த திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கா இல்லையானோ, சிலர் வந்து கஸ்டமர் வந்து ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையா, கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடுவாங்களா இல்லையா, பேங்க் திவால் ஆகிடுமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஏன், எப்படி, இப்படி ஆகுமா, அந்த மாதிரியான குவெஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட இருந்து வருது இல்லையா. அதாவது நிறைய டவுட்ஸ், குவெஸ்டின்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, டேட்டாங்கிறது ஒன்றுலேருந்து தான் ஆன்சர் பண்ண முடியும். இதை என்னன்னு சொல்லுவோம்னா எம்பிரிக்கல் ரிசர்ச்னு சொல்லுவோம். ஆக்சுவலி சொல்லப்போனால் எம்பிரிக்கல் ரிசர்ச் அதாவது ஒரு ஒரு அறிவுபூர்வமான தகவல் பூர்வமான ஒரு ஆய்வு தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது எந்த கொஸ்டினை வேணும்னாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேணும்னாலும் உங்கள் குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பையனால் டாக்டர் ஆக முடியல, நீட் பண்ண முடியல அப்படின்னா அவங்கள இந்த பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சைட் ஃபோக்கஸ் பண்ண வைங்க. எப்படி ஒரு மருந்து இம்பேக்ட் பண்ணுது, கிளினிக்கல் ட்ரையல் ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது, அது எதெல்லாம், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா, அந்த சைடும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, மெடிக்கல் போகலையா நர்சிங் போட்டோம், பட் மெடிக்கல் போகலைன்னா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க வைங்க. நிறைய நிறைய என்ன சொல்கிறது, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹெல்த், அதாவது சுகாதாரம் ரிலேட்டடாக நிறைய ஆராய்ச்சிகள் உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுலேருந்து, நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறதுலேருந்து, பப்ளிக் பாலிசிஸ், மக்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு போகலாம், ஒரு நகரத்தை கட்டமைக்கிறது, எந்த மாதிரி வந்து பெரிய பெரிய நகரங்களை கட்டமைக்கலாம். இந்தியாவில் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல மோஸ்ட்லி, மேபி ஃபாலோ பண்ண சந்தோஷம். பட் ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பிளானிங்லேருந்து எல்லாமே டேட்டா ட்ரிவன் தான். ஸோ அதுக்கு ஒரு டொமைன் எக்ஸ்பர்டைஸ்ன்னு தேவைப்படுது. இதில் 2 விதமும் இருக்குது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த டொமைனை படிச்சுட்டு அதில் எப்படி டேட்டா ரிலேட்டடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் நம்ம கற்றுக்கலாம், அங்கேருந்து இந்த ஃபீல்டுக்குள்ளார நம்ம வந்துக்கலாம். இப்போ நானும் அப்படி தான், நான் வந்து டேட்டா சயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் வருது, ஹியூமன்ஸோட பிஹேவியர் எப்படி இம்பேக்ட் ஆகுது, அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, ஆர் மேபி மற்ற விஷயங்கள் இன் பிஸ்னஸஸில். ஸோ இப்போ நீங்கள் வந்து மெடிக்கலில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஆர் வந்து ரினியூவல் எனர்ஜியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, பெட்ரோகெமிக்கலில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சைடும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எதர் நீங்கள் வந்து பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் படிச்சுட்டு இதுக்குள்ளார வரலாம், அல்லது கோர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டும் இதுக்குள்ளார வரலாம், அல்லது டைரெக்டாகவே எனக்கு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதில் போயும் வரலாம். எப்படி வேணும்னாலும் நீங்கள் வரலாம். எல்லாத்துலேயும் எஃபெக்டிவான வேஸ் இருக்குது. இதில் இருக்க சக்ஸஸும் ஃபெயிலியருங்கிறது வந்து கேஸ் பை கேஸ் ஆனது. இது வந்து இது படித்தா இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இது படித்தா ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஆர் வந்து கொஞ்சம் பயமுறுத்துறதுக்கும் சொல்கிற விஷயமா நான் பார்ப்பேன். ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், நாம் எப்படி படிக்கிறோம், நமக்கு அவேர்னஸ் இருக்கா, நாம் செலக்ட் பண்ணுற காலேஜஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோமா, நாம் போகிற இடம் இப்படி இருக்கா, நம்ம மேக் பண்ணுற கனெக்ஷன்ஸ் இப்படி இருக்கா. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த 3ல் எது வேணுமாலும் செலக்ட் பண்ணுறான், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு எது மேலே ரொம்ப புரிதல் இருக்குது, எது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனாலே வந்து அது ரொம்ப மோசமான சப்ஜெக்ட்னு நம்ம சொல்ல முடியாது.
ஸோ அதனால் வந்து குவான்டிடேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எடுங்க. சொல்ல போனால் குவான்டிடேட்டிவ்னா மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸாக எடுங்க. ஸோ தட் உங்களால் ஈஸியாக சில விஷயங்களை பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து குவான்டிட்டி இல்லாமல் நான் வந்து இங்கிலீஷ் படிக்கிறேன், இதுக்குள்ளார வரலாமான்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் குவான்டிடேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எது வேணும்னாலும் எடுங்க. ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். கனெக்ஷனில் இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லியும் புதுசாக ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருங்க. சஃபர் பண்ணுங்கள். சஃபரிங் இன் த சென்ஸ், எனக்கு இது தெரிஞ்சுக்கணுமே, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஃபரிங்லேயே இருந்துக்கிட்டே இருங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து பேசியாச்சு. ஐ ஹாவ் 15 minutes லெஃப்ட். ஸோ பேரண்ட்ஸும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சில விஷயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை நான் வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், கம்பெனிஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஸோ அதுக்கு என்னெல்லாம் முன்னாடியிலேருந்தே பண்ணலாம். ஏன்னா இந்த இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்னென்னலாம் படிக்கலாம், இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, இவங்கெல்லாம் படிக்கலாம், இப்படி இருக்கலாம்னு சொல்லியாச்சு. கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இல்லையா. கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கிறது நம்ம மாற்ற முடியாது. ஸோ கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு லேர்னபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. லேர்னபிலிட்டி இன் த சென்ஸ், புதுசாக இந்த பையன் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதை எப்படி காட்டலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வெறும் சப்ஜெக்ட்ஸோடு இல்லாமல் புதுசாக சில விஷயங்களை தேடி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸாக பில்ட் பண்ணி காட்டுங்க. ஸோ அதனால் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓகே இந்த பையன் வந்து சில விஷயங்களை புதுசாக கற்றுட்டு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதா இருக்கட்டும். லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, உங்களால் ப்ரோக்ராமிங்கில் நிறைய பண்ணி காமிச்சிங்களா, அதுவே வந்து சில விஷயங்களை காட்டும். சேமே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, கூடவே சைக்காலஜி பற்றி சில விஷயங்கள் பேசுகிறீங்க. இந்த ப்ராடக்ட்டில் ஏன் தெரியுமா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்டோட க்ரோத் எப்படி தெரியுமா ஆச்சு, இந்த ப்ராடக்ட்குள்ளே என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா, இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களால் வந்து புதுசாக ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அது ரிலேட்டடாக உங்களால் பேச முடியும். இன்னொரு விஷயம், ஃபஸ்ட் பிரின்சிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி தேட ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து கூகுள் பண்ணுங்கள், யூடியூப் பாருங்கள். ஏன் ஃபஸ்ட் பிரின்சிபிளை பற்றி நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல புதுசாக எந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கம்பெனியிலேருந்து கொடுக்குறாங்க, இன்டர்வியூவில் கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, நான் ஒரு ஐஸ்கிரீம் கடை ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல லொக்கேஷன் நீ எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கும் பொழுது இந்த ப்ராப்ளமை எப்படி வந்து ஒரு பேசிக் லெவல்லேருந்து அப்ரோச் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம், நான் ஒரு பிஸ்னஸ்மேன் கிடையாது, நான் ஐஸ்கிரீம் கடை நடத்துறது கிடையாது, ஃபுட் சயின்ஸ் எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு ஹியூமன், ஒரு காமன் சென்ஸ் ப்ளஸ் ஒரு பேசிக்காக நீங்கள் படித்த சயின்ஸு, மேத்ஸு, இதிலேருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் தான் வந்து ஃபஸ்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறது. ஒரு வெரி ஃபண்டமெண்டல் இருந்து எப்படி ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு வழியை தேடலாம் அப்படிங்கிறது. ஒரு காலேஜே நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த காலேஜ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட தான் போய் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை. நீங்கள் ஒரு ஹியூமனாக, ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்ன எதிர்பார்ப்பீங்க, அதுக்கு பேசிக்காக என்ன இருக்குங்கிறத கொஸ்டினை கேட்டு 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 அதை கற்றுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அதில் ஒரு மேக்ஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேபிட்டலிசம், அந்த முதலாளித்துவங்கிறது வந்து ரேர் அண்ட் வேல்யூபிளான ஆட்களுக்கு வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுது, வேல்யூபிளாக இருக்கீங்க. ரொம்ப ரேரான ஆள், அதாவது உங்கள் காலேஜ்குள்ளார வராங்க, 100 பேரை இன்டர்வியூ பண்ணுறாங்க, 100 பேருக்கு சில விஷயங்கள் வந்து சில பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, ஆனால் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது யூ ஆர் த ரேர் அமாங் தட் 100 members. அந்த 100 பேரில் நீங்கள் வந்து ஒரு அரிதான ஒரு ஆள். ஸோ அந்த இதை வந்து ஓகே, என் கிளாஸில் நான் எப்படி ஒரு ரேர் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், ஒரு வேல்யூபிள் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம். எல்லாரும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நீங்களும் இங்கிலீஷ் பேசுகிறீங்க, பட் ஆனால் ஒரு ஜாப்பனீஸ் கற்றுக்கிறீங்க, தட் இஸ் அ வேல்யூபிள் அண்ட் ரேர் ஸ்கில் அமாங் யுவர் கிளாஸ். சேமே எல்லாரும் மேக்ஸ் படிக்கிறாங்க, நீங்கள் மேக்ஸும் படிக்கிறீங்க, கூட எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. அவர் எல்லாரும் வெறும் கேட்டியாக தான் படிக்கிறாங்க, அதை கேட் டிசைன் படிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் சிமுலேஷன்ஸ் எப்படி பண்ணலாம், சிமுலேஷன்ஸ் ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம், மேபி அந்த தப்பாக சொல்ல, பட் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் எப்படி நம்மளை தனித்துவமாக காட்டிக்கலாம், இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுங்கள். ப்ளஸ் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இந்த டெக்னிக்கல் புக்ஸ் எல்லாம் தாண்டி சில மற்ற புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. முக்கியமாக பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ இல்லை, அதாவது இன்ஜினியரிங்லேயே ரொம்ப பழைய கதைகள்லாம் பேசக்கூடியது இருக்குல்ல, இன்னோவேஷன்ஸ், இந்த ஃபோர்டு எப்படி அவங்களோட பிஸ்னஸ் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, ஆர் ஓப்பன்ஹைமர் அவங்கள பற்றின ஏதாவது புக்ஸு, ஐன்ஸ்டீன் பற்றியோ
ஆர் நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக டிஸ்டர்ப் பண்ண கம்பெனிஸ் பற்றி, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பற்றி ஒரு புக் இருக்குது, ஆல் இன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து கிரீஷ் மாத்ருபுதம் வந்து லாஸ்ட் சாப்டரில் சொல்லும், சிகரத்தை அடைந்தால் வானத்தை பாரு அப்படின்னு, இந்த எம்பேரு படையப்பா இல்லை வெட்ட நடையப்பா அந்த பாட்டில் வந்து சிகரத்தை அடைந்தால் வானத்தை பாரு அந்த லைனை கோட் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு லெவலை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாப்பிங் கண்டிஷன் கிடையாது, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில மைண்ட் செட்ஸ் அது வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. நான் என்னோடய ஃபஸ்ட் கம்பெனியில் வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃபவுண்டர் மியூசிக் மேலே நான் ஃபஸ்ட் கம்பெனி ஒர்க் பண்ண ஒரு ஃபவுண்டர் சொல்லுறாரு, அது இன்னும் எனக்கு மைண்ட் செட்ஸ் ஆர் மச் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்கில் செட்ஸ். ஏன்னா மைண்ட் செட்டுங்கிறது தான் வந்து உங்களை வந்து இப்போ லேர்னபிலிட்டிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு, அடாப்டபிலிட்டிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு, ப்ராப்ளம் சால்விங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் உங்களால் வந்து ஓகே இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தேடிக்கோங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் போகிற காலேஜஸில் டீச்சர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும், இல்லாமல் கூட இருக்கலாம். சில டீச்சர்ஸ் கணக்குக்காக பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்க, பி ஷேம்லெஸ். ஷேம்லெஸ் இன் த சென்ஸ் கொஸ்டின் கேட்குறதுக்கோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கோ, அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, அதை பற்றி ஒரு பிளாக் எழுதுங்க, ஒரு ரெக்கார்டு வச்சுக்கிட்டே இருங்க. நான் இதை பண்ணினேன், எனக்கு தெரியல, இது ஃபெயில் ஆச்சு, கீப் இட் அ ரெக்கார்ட், ரைட் இட் சம்திங். கிராமர் மிஸ்டேக் இருக்கட்டும், தப்பாக கூட எழுதுங்க, யாரும் படிக்காமல் கூட போகட்டும். பட் ஆனால் ஒரு 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 விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேம்லெஸ்ங்கிறது அதுதான். ஓகே, நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் நல்லதாக பேசுவீங்களும் தெரியாது. பேட் கமெண்ட்ஸ் போடலாம், வேறு ஏதோ வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது சொல்லலாம், ஆர் சில நல்ல மனசு உள்ளவங்க ஷேர் பண்ணலாம், என்னை மோட்டிவேட் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்க டெசிஷனுங்கிறது வந்து ஒரு அன்சர்டினிட்டி, யார் என்ன பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க, பண்ணணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு வந்து, அதாவது தட்ஸ் வாட் யூ வாண்ட் ரீச் திஸ் சிகரம், அப்புறம் வானத்தை தாண்டி இதுதான் போகணும்னு ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. நிறைய பேர் வந்து கிராமத்துலேருந்து இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கலாம், நான் வந்து என் குடும்பத்தில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு. அது மாதிரி என்னோடய ரிலேஷன்ஸ் யாராவது பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்க பார்க்கலாம், இல்லை எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் இருக்க ஒரு காமன் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும், நல்ல நிலைமைக்கு போகணும், பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அடையணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கு தான் நம்ம எல்லோரும் இது நம்மளை எங்கேஜாக வச்சுக்கணும், இன்ட்ரெஸ்டான விஷயங்களை பண்ணணுங்கிறதுக்கு தான் எல்லாம் பண்ணும் பொழுது இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இதில் எந்த விஷயம் புரியலைனாலும் அதை நோட் பண்ணுங்கள், கூகுள் பண்ணுங்கள், ஏஐயில் போய் கேளுங்க, இவன் என்ன சைக்காலஜிங்கிறான், இவன் என்ன ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறான், பிஹேவியருங்கிறான், அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸுங்கிறான், அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஃபைனட் எலிமெண்ட், எது சொன்னாலும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதை நோட் டவுன் பண்ணி இது பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா ஏபிஎம்னு ஒன்று பண்ண ஒரு மெத்தடாலஜி அப்போல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மைண்ட் மேப்லாம் போடுறது, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படிலாம் இருக்கும், ஏஎல்எம் ஏபிஎம்லாம் இருக்கும். அதில் முக்கியமாக என்னென்னா, நீங்கள் எது படிச்சிங்கனாலும் தெரியாத வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுப்போம், கஷ்டமான வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுப்போம். அது ஏதாவது புக்கில் போய் தேடும், அப்போ என்னங்களாம் தேட முடியல, டீச்சர்ஸ்கிட்ட கேட்போம், அதை சும்மா கணக்குக்காக எழுதிப்போம். ஆனால் இப்போது நீங்கள் சும்மா நோட் டவுன் பண்ணி வச்சு தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க, கூகுள் பண்ணுங்கள், வீடியோஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள், உங்களால் நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அப்போது நீங்கள் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கீங்கன்னா நல்ல விஷயம். அந்த டேட்டா சயின்ஸை நீங்கள் இந்த குவான்டிடேட்டிவ் டிகிரிஸ்லேருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு பேசிக்காக மேத்து, பிஸ்னஸ்ஸு, ப்ரோக்ராமிங் தேவைப்படுதுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. இந்த ஸ்கில்ஸோடு சேர்த்து சில மைண்ட் செட்டை வளர்த்திக்கோங்க. கண்டினியூஸாக நெட்வொர்க் பண்ணுங்கள், கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நான் தெளிவாக பேசுவோம். அண்ட் ஃபர்தராக என்னென்னலாம் பேசலாம் அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு சடனாக இட்ஸ் டைம் லைக் 6:09 now சடனாக ரெக்கார்ட் பண்ணது லைக் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ வில் சி லைக் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சுச்சுவேஷனுக்கு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரிஞ்சு கூட ஷேர் பண்ணுங்கள். இதனால் எனக்கு வந்து நான் பெருசாக வியூவர்ஷிப், தட்ஸ் நாட் பை ப்ராடக்ட். நீங்கள் இதனால் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருந்தீங்களாலும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது புரிதல் கிடச்சிருக்கு, இதெல்லாம் தான் பண்ணணும். நீங்கள் எப்போ வேணுமாலும் எடுத்து பார்க்கலாம். லெட்ஸே இப்போ பார்த்துட்டீங்க புரியலையா, நெக்ஸ்ட் ஒரு 100 days எடுத்து கழிச்சு பாருங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஆர் காலேஜ் சேர்ந்து போய் பாருங்களேன் கொஞ்சம். நீங்கள் இது எந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கனாலும், காலேஜோட ஃபைனல் இயரில் இருந்தீங்கனாலும் இதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நீங்கள் 10th முடிச்சு 11th போகிறீங்க, இப்போயே கூட என் பையனை காட்டணும் அப்படின்னாலும் ஓகே. என் பையன் வந்து காலேஜ் இப்போது எம்எஸ்சி பண்ண வைக்கலான்னு இருக்கேன், அப்போ பார்த்தீங்கனாலும் சரி, எப்போ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐம் ஷுர் தேட்
பிகாஸ் நான் வந்து ஒரு நல்ல வேலை பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய ஹர்டில்ஸ் ரோலர் கோஸ்டர் ரைட்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். நான் உங்கள் பிரபாகரன்.